ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான நெயில் ஆர்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க, இல்லை நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க குட்டி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த நெயில் ஆர்ட்டுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டாப் கோட். அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். பேஸ் கலர் பிளாக் அண்ட் ஒயிட், அதுக்கப்புறம் ப்ளூ, எல்லோ அண்ட் க்ரீன். நீங்கள் ஏதோ 2 கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா 3 கலர் யூஸ் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி டூல் வந்துட்டு என்ன யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்பிங் டேப். அதாவது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியான டேப். அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச். இது 2 யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நெயில் ஆர்ட் நம்ம பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஸ்ட்ரைப்பிங் டேப் யூஸ் பண்ணி 2 வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நெயில் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி டாப் கோட் போட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒயிட் கலர் வந்துட்டு ஒரே ஒரு கோட் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஒயிட் கலர் வந்துட்டு இந்த நெயில் ஆர்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு பேஸ் தான், அதனால ரொம்ப டார்க்காக கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரே ஒரு கோட் மட்டும் ரொம்ப லைட்டாக கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். இப்போது எல்லாத்துக்குமே நெயில் பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சில் ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் நான் அடிச்சுக்கிறேன். தென் அந்த ப்ளூ கலருக்கு பக்கத்துலேயே க்ரீன் கலர் அடிச்சுக்கிறேன். தென் அதுக்கு பக்கத்தில் எல்லோ கலர் நான் வந்துட்டு அடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி அடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்சை டைரெக்டாக நம்ம நெயிலில் நம்ம ஜஸ்ட் ஒப்பி எடுத்துக்க போகிறோம். ஸ்பாஞ்ச் இந்த மாதிரி பிடிச்சு லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அந்த நெயில் பாலிஷ் எல்லாமே உங்கள் நெயில்ஸில் வந்துட்டு ஒட்டிக்கும். எந்த மாதிரி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கலரோட இன்னொரு கலர் மிக்ஸ் ஆன மாதிரி, மிங்கிள் ஆன மாதிரி வந்துட்டு நமக்கு ஒரு அப்பியரன்ஸ் வந்துட்டு வரும். இன்னும் கொஞ்சம் டார்க்னஸ் கிடைக்கணும் அப்படின்னா மறுபடியுமே அந்த கலர்ஸ் எல்லாமே அந்த ஸ்பாஞ்சில் வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரியே டேப் பண்ணி விடுங்க. எக்ஸ்ட்ரா பட்டிருக்கிறதெல்லாம் நெயில் பாலிஷ் ரிமூவாக வைப்ஸ் இல்லை அப்படின்னா லிக்விடில் வந்துட்டு ஸ்பாஞ்ச் லைட்டாக டிப் பண்ணி இந்த மாதிரி தொடச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு ரிமூவ் ஆகிடும். இதே மெத்தடில் எல்லா நெயில்ஸ்க்குமே ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நெயில் பெயிண்ட் பண்ணிவிட்டு நல்லா காயட்டும். இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும். காஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரைப்பிங் டேப் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வைப்ஸோட மூடியில் நான் வந்துட்டு குட்டி குட்டியாக ஒட்டி வச்சுக்க போகிறேன். இந்த ஸ்ட்ரைப்பிங் டேப் பார்த்தீங்க அப்படின்னா சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கையிலேயே நீங்கள் பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது ஒவ்வொரு பீசஸாக எடுத்து நான் இந்த மாதிரி ஒட்ட வச்சுக்க போகிறேன். எந்த மாதிரி ஒட்டுறேன் அப்படின்றத பாருங்கள். ஆல்ரெடி ஸ்ட்ரைப்பிங் டேப் யூஸ் பண்ணி நான் 2 வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு வீடியோவில் நான் 5 டிசைன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைப்பிங் டேப் நான் சொல்லியிருந்தேன். அந்த டிசைன்ஸ் கூட நீங்கள் இந்த நெயில் ஆர்ட்டில் ட்ரை பண்ணலாம். இப்போ நான் எந்த மாதிரி ஒட்டுறேன் அப்படின்றத பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெயில் ஆர்ட் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பை.